மீண்டும் ஒரு அப்டேட் தலைவர் 166 பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ தலைவர் 166 வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஷூட்டிங் தொடங்குது. இன்றைக்கி பயணம் படுறாங்க மும்பைக்கு படக்குழு. இதுமாரி எல்லா தகவலும் சொல்கிறோம். ஆனால் இந்த படத்துக்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டு பண்ணி யாருமே இது வரையும் சொல்லலை. எல்லாமே ரசிகர்கள்கிட்டேருந்தே அப்டேட் வந்துகிட்டு இருக்குது. இது என்ன ரசிகர்களின் படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் நம்மளை அறியாமே யோசிச்சு பாருங்களேன். இன்னும் லைக்கா நிறுவனம் தான் இதனோட ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்ல. லைக்காலேருந்து இது வரைக்கும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு தலைவர் 166 பற்றி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் படக்குழுவை சார்ந்தவங்களே இன்றைக்கி மும்பை கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இது எதற்காக இந்தமாரி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு லைக்காகிட்டேருந்து வரலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஒருவேளை இந்த படத்தை வந்து வேறு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது. ஏன்னா 10ஆம் தேதி ஷூட்டிங்கு, இன்றைக்கி படக்குழு வந்து மும்பைக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒரு அதுதான் தயாரிப்பு நிறுவனம்னா அதுக்கிட்டேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு ட்விட்டாவது வரணும் இல்லையா? அது கூட இல்லையே. இதுக்கு முன்னாடி இதை என்ன சொன்னாங்கன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னாங்க. அதற்கப்புறம் ஒரு விஷயம் நமக்கு கசியப்பட்டது என்னென்னா, இது ஏஆர் முருகதாஸ் பேனர்லேயே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம கேள்விப்பட்டோம். அதனால் இது ப்ரொடக்ஷன் லைக்கா தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு என்னமோ இப்போ உருவாயிருக்குப்பா. ஏன்னா இவ்வளோ நிகழ்ச்சி நடக்கும்போது லைக்கா அஃபிஷியல்லேருந்து இது வரைக்கும் ஒரு ட்விட் கூட வரல. இல்லை ஒரு வேளை சூப்பர் ஸ்டாருடைய ஓன் ப்ரொடக்ஷனாக நிறைய யூகங்கள் எனக்கு ஏற்படுது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது அதை பார்க்கும்போது தான் அந்த சந்தேகங்கள்லாம் தீரும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ டாபிக் வருவோம். இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா இவரை வந்து வில்லன் கேரக்டரில் பண்ணுறதுக்காக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எஸ்ஜே சூர்யா அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதை தான் இப்போ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் அந்த டைட்டில் லீக் ஆச்சுல, அதில் வந்து டைட்டில் இல்லை, ஃபர்ஸ்ட் லுக் அந்த போஸ்டர் லீக் ஆச்சுல, சில பேர் வந்து டைட்டில்னே சொல்லிவிட்டு ஒரு டைட்டிலை வந்து ஹைலைட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அது டைட்டிலாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட்டு இந்தமாரி இந்த படம் சம்மந்தமான விஷயங்களாக இந்த டைட்டில் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காக்கின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் லைக்கானா ஏன் இது வரைக்கும் லைக்காலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வெளில வரலங்கிறது அது கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருந்ததுன்னா நமக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நம்ம தான் லைக்காவின் ப்ரொடக்ஷன்னு சொல்கிறோமே தவிர லைக்கா இன்னும் அறிவிக்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய படம் தலைவர் 166ங்கிறது. அவங்ககிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வரல. நேராக 10ஆம் தேதி பூஜைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி தான் தோன்றுவாரா சுபாஸ்கரன் என்னன்னு இது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. பார்ப்போம். நீங்கள் அதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.